அறிவியல் ஆன்மீகத்தின் 16வது பகுதி. தலைப்பு இன்ஃப்ளூவன்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆதிக்கமும் தன்மாற்றமும். கருவறையில் நிர்வாண நிலையில் இருந்த நிலை போன்று உலகியலில் எல்லாம் இருந்தும் எல்லாம் அறிவும் எண்ணங்கள் எல்லாம் இருந்தும் எல்லா அறிவும் எண்ணங்கள் உருவாகி இருந்தும் அவன் எந்த எண்ணமும் எழாமல் இயங்கும் நிலைக்குள் போகும்போதுதான் நத்திங் கேன் இன்ஃப்ளூவன்ஸ் என்ற நிலை உருவாகும். இதைத்தான் சித்தர்கள் பல்வேறு ஞான புலம்பல்களாக புலம்பியிருக்கின்றனர். சித்தர்களின் ஒவ்வொரு உச்சரிப்பிலும் தனக்குள் ஒன்றை தானே உணர்ந்து அதிலே ஏகாந்தமாய் இருக்க வேண்டும் என்று முனைந்திருக்கிறார்கள். இதுதான் இன்று வரை நடைபெறும் போராட்டமாகும். அந்த போராட்டத்தில் உண்மையிலேயே முழுதும் வெற்றி பெற்று கடந்தவர்கள்தான் நிர்விகல்ப சமாதி நிலை, அதாவது எண்ணங்கள் முழுவதும் ஒடுங்கி தன்மாற்றம் அடைந்தவர்களாகும். திருவள்ளுவர் மெய்யுணர்விலும் இதைத்தான் குறிப்பிடுகின்றார். ஒன்று மட்டும் உறுதியாக தெரிகிறது, மறைகளை நமக்கு வழங்கியவர்களும் இதுவரை நிரந்தரமான உயிர்ப்போடு நின்று கொண்டிருக்கும் அறநெறிகளை நமக்கு அழித்தவர்களும் கருவறை நிலையை அடைந்து உணர்ந்திருக்கிறார்கள் என்பது விளங்குகிறது. அந்நிலைக்கு ஏன் அனைவரும் போக முடியவில்லை என்பதும் விளங்குகிறது. உடலை கடந்து, மனதை கடந்து, அறிவை கடந்து, ஆணவத்தை கடந்து, மரபறிவை கடந்து ஒரு மனிதன் செல்வதற்குள் நிச்சயமாக அவனது ஆயுட்காலம் இல்லாமல் போய்விடும். அதற்காகத்தான் பிரம்மச்சாரியம் என்றும் அஷ்டாங்க யோகம் என்றும் பல முறைகளை கடைப்பிடித்திருக்கிறார் என்பதும் விளங்குகின்றது. உண்மையான கருவறை நிலையை அடைய மேன்மையான பல முறைகளை நேர்மையாக நமது முன்னோர்கள் இட்டு சென்றிருக்கின்றனர். அதை இன்றைக்கு சிலர் வியாபாரமாக அனாவசியப்படுத்திவிட்டனர். பதஞ்சலி யோக சூத்திரத்தில் கூறிய பல முறைகளை எல்லோரும் கடைப்பிடிக்க முடியவில்லை என்றாலும் அவைகளில் இருக்கும் விஞ்ஞான உண்மையையும் வாழ்வியல் உண்மையை யாரும் மறுத்திட முடியாது. ஏனென்றால் அவைகள் எழும்போது மெய்யுணர்விலிருந்து எழுந்தவைகளாகும். ஆனால் இன்றைக்கு பலர் அவசரங்களுக்காக உருவாக்கிய பல முறைகளில் மேலும் மேலும் குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சமப்பார்வை. தலைப்பு சமப்பார்வை. ரியல் அப்சர்வரை தவறாக கணக்கிட்டு விடக்கூடாது. ஏனென்றால் ரியல் அப்சர்வர் என்பது அறிவும் அல்ல, பொறிகள் புலன்களும் அல்ல. இதைத்தான் மெய் அறிவு என்று வள்ளுவர் உணர்த்தியதாக உணர முடிகிறது. இதைத்தான் ஆன்மீகம் அறிவை அறியும் அறிவு என்று கூறுகிறது. இந்த மெய் அறிவினை வைத்து மறுபடியும் உள்வாங்கும் போதும், சுய அலசல் செய்யும் போதும், அல்லது ஓலையில் சேமிக்கப்பட்ட அறிவும் மரபறிவும் இணைந்து ரசவாகம் நடத்தும் போது வெளிப்படும் மின்னல்கள் உருவாகும் நிலையை கவனிக்கும் போதும் ஒவ்வொன்றின் உண்மை பொருளை உணர முடியும். மெய் அறிவு கலப்படமில்லாத, களங்கமில்லாத, அதே நேரத்தில் சேமிக்கப்பட்ட அறிவை வைத்தோ மரபறிவை வைத்தோ உள்வாங்கும் நிலையில் அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷன் மெய்யறிவானது அமுங்கிவிடும். அந்நிலையில் சேமிக்கப்பட்ட அறிவின் மூலம் அதற்குரிய தற்காலிக உண்மைகளை வேண்டுமானால் புரியலாம். ஆனால் இறுதி உண்மை பொருளை உணர முடியாது. அறிவை ஐடென்டிஃபை செய்து தொடர்ந்து அறிவின் பார்வையிலே அனைத்தையும் உள்வாங்கும் நிலைதான் அப்சர்வேஷன் வித் ப்ரிடாமினேஷன் நிலையாகும். அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷன் நிலை என்பது ஏற்பட மனிதன் எல்லாவற்றையும் கடந்து நின்று உள்வாங்க வேண்டும். இந்நிலையில்தான் சமநிலைக்கு வந்து எல்லாவற்றையும் சமமாக பார்க்கும், உணரும், அனுபவிக்கும் நிலை ஏற்படும். அந்நிலையில்தான் எல்லாம் ஒன்றெனவும் இறுதியில் எல்லாம் ஒன்றுமில்லை என்று நினைவு ஏற்படும். தலைப்பு உள் உணர்வு நிலை. ரியல் அப்சர்வர் beingness
சூப்பர் கான்சியஸ்னஸ் அல்லது ஆத்மசக்தி, துரியாதீத நிலை இப்படி எந்த பெயர் வைத்து அழைத்தாலும் அது ஒரு உள்ளுணர்வு நிலையாகும். அவ்வுணர்வு உடலுக்குள் இருக்கும் ஒன்றின் மூலம் பிரவாகமாய் பிறப்பது என்பது உண்மையாகினும் அதற்கு பொறிகளும் புலன்களும் பஞ்ச கோஷங்களும் அறிவிற்கும் உடலுக்கும் சம்பந்தப்படாமலே தனியாக இருக்கும் உணர்வாகும். இவ்வுணர்வு உடலை கடுமையாக பயன்படுத்துகிறது. அவ்வுணர்வு எண்ணங்களின் இயக்கத்தினால் ஏற்படும் அறிவினால் தூண்டப்படும் உடல் இயக்கத்தோடு கலந்திருந்தாலும் அது தனியாக முழுவதும் எழ முடியாமல் அமுங்கிவிடும். அதே நேரத்தில் உடலில் உள்ள அனைத்தையும் இயங்க வைக்கும் சக்தியும் அதனிடம் இருந்தும் அதனுடைய மூலச்சக்தியின் மூலமும் கிடைக்கும். பிரபஞ்ச சக்தியும் முழுமையான பிரவாகமாக இயங்க அனைத்து எண்ணங்களும் முழுவதுமாக ஒடுங்க வேண்டும். இதைத்தான் பதஞ்சலி முனிவர் சித்தர் ஒரு எண்ணம் கூட எழாமல் இருக்கும்போதுதான் யோக நிலை, ஆத்மசக்தி நிலை ஏற்படும் என்று கூறுகின்றார். ஒவ்வொரு மனித அசைவும் ஏதாவது ஒரு நிலையில் எண்ணம் தூண்டித்தான் நடைபெறும். நடைமுறை வாழ்வியலில் எப்படி மனிதன் ஒரு எண்ணம் கூட எழாமல் இருப்பது, அங்கேதான் நாம் எல்லோரும் அதை உணர முடியாமல் பல்வேறு முறைகளை பயன்படுத்தி பார்த்து முடியாமல் தவித்து விடுகிறோம். அதனால்தான் அன்றாட வாழ்விற்கு வேண்டிய சக்தியினை பெற்று வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் எல்லோருக்கும் முதலில் இருந்த கருவறு நிலை என்பது நம் உயிரோடும் உடலோடும் இருந்ததை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட முடியுமா? நமது உறுப்புகளில் ஒன்றை நாம் இழந்து விடுவோமா? முடியாதே. சாதாரணமாக ஒரு உணவின் சுவையை அறிந்தாலே அச்சுவையின் தன்மையை திரும்ப நினைக்கும் போது அச்சுவையிலிருந்து விடுபடுவதில்லை. சுவை, மனம் எல்லாம் தொடர்ந்து சுவைத்து பார்த்துவிட்டால் அவைகளை விட்டு உடனே விலக முடியவில்லை. சில நேரங்களில் உடல்நலம் கருதி கொஞ்சம் அவற்றினை விலக்கி கூட வைத்து விடலாம். ஆனால் கருவறை உணர்வை நாம் பிறந்த பிறகு உணரவே இல்லையே. அதனால்தான் அதை உணர்வற்ற உணர்வு என்று கருதலாம். கருவறை உணர்வை உணர்ந்த இயக்கம் அன்கான்சியஸாக உடல் முழுவதும் பரவி இருக்கிறது. ஏனென்றால் அதுதான் எண்ணமற்ற நிலையில் நேரடி பிரதிபலிப்பாகும். கருவறை நிலை உணர்வும் கனவற்ற நிலை உணர்வும் கிட்டத்தட்ட ஒரே நிலை உணர்வாகத்தான் கருதப்படுகிறது. அதனால் அன்கான்சியஸாக உணர்ந்த உணர்வினை கான்சியஸாக உணர வேண்டும் என்று உந்துதல் தான் எண்ணமற்ற நிலைக்கு போக வேண்டும் என்றும் அதன் மூலம் முழு அமைதியை அடைய வேண்டும் என்றும் ஒவ்வொரு மனிதனும் போராடுகிறான். இவ்வுணர்வை உணர்ந்த சித்தர்கள் அதனிலிருந்து எப்போதாவது விலகும் நேரத்தை துடித்திருக்கிறார்கள். அந்த துடிப்பில் உதித்து வந்தவைதான் சித்தர்களின் ஞான பாடல்கள் ஆகும். ஏனென்றால் ஒவ்வொரு சித்தரும் அதிலே நிச்சயம் மூழ்கி போயிருக்காவிட்டால் சித்தர்களின் ஞான புலம்பல்கள் கிடைத்திருக்காது. அப்படி மூழ்கி போகும்போது தான் நிர்விகல்ப சமாதி நிலையில் அப்படியே முழுமையாக மௌனமாக போயிருப்பார்கள். ஆனால் நமக்கு கிடைத்த சித்தர்களின் ஞான புலம்பல்களை உணரும்போது அவர்களுக்கு கிடைத்த ஒன்றினை எண்ணங்களின் ஆக்கிரமிப்பாலோ சூழலின் ஆக்கிரமிப்பாலோ சில நேரம் சிதறடிக்கப்பட்டு விட்டதால் தான் இப்படிப்பட்ட ஞான புலம்பல்கள் ஏற்பட்டிருக்கிறன என்று அனுமானிக்க முடிகிறது. அதனால்தான் வேதாந்தம் அதனை அறிந்தவன் தான் அறிந்தேன் என்றும் உணர்ந்தேன் என்றும் அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல மாட்டான் என்று கூறுகிறது. ஏனென்றால் அது உருவமற்றது என்பதை காட்டும் எல்லையற்றது. அதை போலவே எப்போதும் இருந்து இயங்காமல் இயங்கிக் கொண்டிருக்கும் அழிவற்ற சக்தியாக எல்லையற்ற பிரபஞ்ச சக்தி இயக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த சக்தியினை ஒவ்வொரு நுண்ணொடியிலும் பெற்று முழுமையான அமைதியோடும் இயங்க பிரபஞ்சமே உள்ளுக்குள் எழுந்து நடமாடும் நிலையை அடைந்த ஞானிகள் இருக்கும் நிலைதான் மோன நிலையாகும்.